ஜூலை 20. கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்தினுடைய விலையேற பெற்ற தன்மை. நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19. மனிதனுடைய இரத்தம் அதன் தன்மையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 15 பிரிவுகளை சேர்ந்ததாயிருக்கிறது என்று கூறப்படுகிறது. சாதாரணமான ஒரு இரத்த பரிசோதனையே ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைக்கு தகப்பனா இல்லையா என்பதை நிரூபித்துவிடும். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே பிறப்பு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறதா என்பதை அவர்களுடைய இரத்தம் விஞ்ஞான ரீதியாக சோதிக்கப்படுவதன் மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தமோ தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாயிருக்கிறது. அவருக்கு நம்மை போல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவுக்குட்பட்டவர்களாயிருந்து பிறக்கின்றனர். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் ஒரு குறிப்பிட்ட இரத்த பிரிவை சார்ந்ததென வகையறுக்கப்பட முடியாதது. ஏனெனில் அவரது பிறப்பு கன்னிகை பிறப்பாயிருந்தது. அதற்கு யாதொரு மரபு வழிப்பண்போ அல்லது தொடர்போ கிடையாது. நித்தியமானவரும் அநாதியானவருமாகிய பரமபிதாவே அவருக்கு தகப்பனாக இருந்தார். ஆகவேதான் கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுடைய ரத்தம் என்றும் கூட அழைக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அப்போஸ்தலர் 20:28. தேவதூதன் மரியாளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்றான். கர்த்தராகிய இயேசுவுக்கு உயிர் சாஸ்திர ரீதியான ஒரு தகப்பன் இருக்கவில்லை என்பதை இது தெளிவாக நிரூபிக்கிறது. ஆகவேதான் அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. நீங்கள் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான வாசகரே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களை மீட்கும்படியாக சிந்தப்பட்டபடியினால் நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். Morning Manna, July 20th, 2026. Preciousness of the blood of Jesus. It is said that there are at least 15 types of human blood groups. Normally, a blood test can prove whether or not a particular man is the father of a particular child. The blood of the child and its father can be checked scientifically for genetic connection. But the blood of Jesus is unique. He had no earthly father. Everyone inherits blood group factors at conception, but the blood of Jesus could not be grouped because it was singular. It is free from any genetic inheritance or connection. His father was the eternal, everlasting Father. The blood of Christ, therefore, is also called the blood of God, the church of God, which he hath purchased with his own blood. Acts chapter 20, verse 28. The angel answered and said unto her, The Holy Ghost shall come upon thee, and the power of the highest shall overshadow thee. Therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. Luke chapter 1, verse 35. This clearly proves that Jesus had no biological father. His blood is therefore precious blood. Ye know that ye were not redeemed with corruptible things as silver and gold, but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. 1 Peter chapter 1, verses 18 and 19. Dear child of God, you are redeemed by the precious blood of Jesus Christ. You are precious to God, as His precious blood was shed to redeem you. Precious, precious blood of Jesus, ever flowing free. Oh, believe it. Oh, receive it. It is for thee. May God bless you.